ஆனால் பாருங்க சின்ன பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் 3 ஹீரோயின் போட்டு படம் எடுத்துருக்காரு. இதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? 3 ஹீரோயினே உண்மையாகவே இதில் எல்லாருக்குமே ஜோடி இருக்காங்க. பட் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த படம் ஒர்க் பண்ணால் தான் சொல்லணும். எங்களுக்கு நைட்டு தான் அதிகமாக ஷூட்டிங் இருந்தது, தூக்கம் ரொம்ப கம்மி தான் அந்த படத்தில். ஆனால் எல்லோரும் 3 ஹீரோயினுமே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு சண்டை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு சண்டை தான் போட்டி போகிறாங்க. அதனால் நானும் அப்படி தான் பார்த்தேன். நான் கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி கொஞ்சம் ஒதுக்கிட்டேன். அதனால் இவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். நான் வந்து நம்ம சரி பெரிய மனுஷனாக காட்டிக்குவோம், சின்ன பசங்க நல்லா ஜாலியாக விளையாட்டோம் அப்படின்ட்டு. இதில் காமெடி தானே ஃபுல்லாக வேலை. ஒரு சமையல்காரன் ரோல், எனக்கு ஒரு ஒய்ஃப் கேரக்டரு. அவங்களும் காமெடி ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இமான் அண்ணாச்சி கூட த்ரோட்டாக வர்ற மாதிரி. கண்டிப்பாக நான் வெண்ணிலா கபடி குழு காமெடி பண்ணேன். அதுக்கப்புறம் ரோலாக அப்படி போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு 2 படம் காமெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் இதுவும் முக்கியமான ஒரு காமெடி படம் எனக்கு. ஆமாம், அதில் வந்து உண்மையாகவே கொஞ்சம் குழுகுழுப்பான சாங்கு. நானும் குழுகுழுப்பாக நடிச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி சார் வந்து ஒரு குறும்படம் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாருமே ஒரு படம் நம்ம நடிக்க போகிறோன்னா டைரக்டர் எப்படி பண்ணுவாங்க ஒரு விஷயம் இருக்கும். புது டைரக்டரு என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட் நாளே எங்களை பெண்டு எடுத்துட்டாப்புல. நாங்கள் ஒரு ஆள் பார்த்தா கிராமத்து ஆள் மாதிரி இருக்கார். இவர் என்னத்தை இவங்களாம் எப்படி எடுப்பாங்களோன்னு தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் வச்சு செஞ்சிட்டாப்புல. ஒரு சீனே ஒரு நாள் எடுத்தார். அந்தளவுக்கு பொறுமையாக ஒரு படம் நல்லா வரணுங்கிற அளவுக்கு ஒரு சினிமா மேலே வெறி உள்ள ஒரு இயக்குனர். சார் தொடர்ந்து கண்டிப்பாக படம் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக உண்டு. அது உங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணுவார். அது சொல்லுங்கள் சார். அதுதான் சொல்லுங்கள். அது கதையை ஓப்பன் பண்ண முடியாது. இது வந்து டம்ளர் தான் பேய். அது எதனால் அதுக்குள்ளே போணுச்சுங்கிறது தான் கதை. இல்லை 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 சார் இப்படி சொல்கிறீங்களே. ஒரு சொல்லப்போனால் சரக்கு அடிக்கிறதுக்கு தான் டம்ளரே எடுக்கிறாங்க. அதில் உள்ள விஷயம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. இது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழியில் பண்ணுறோம். 4 மொழியில் டப்பிங் அங்கேயே போய் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி 4 மொழியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம்.